காய்ஸ், நம்ம உலகத்துல நடக்கிற பெரிய பெரிய ஃபைட்ஸ், அலைன்சஸ், பவர் கேம்ஸ் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் கேம் என்னன்னு தெரியுமா? அதுதான் ஜியோ பொலிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்ஸை பார்க்குற விதமே மாறி போகுன்னு சொல்லலாம். இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை சிம்பிளாக சொல்லணும்னா ஜியோகிராஃபி ப்ளஸ் பொலிட்டிக்ஸ், இது தான் ஜியோ பொலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு நாட்டோட லொக்கேஷன், ரிசோர்சஸ், பவர் இதெல்லாம் சேர்த்து அந்த நாடு எப்படி டிசிஷன் எடுக்குதுன்னு சொல்கிறது தான் ஜியோ பொலிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ பொலிட்டிக்ஸ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு கண்ட்ரி ஆயில் ரிச் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா அவங்க கிட்ட ஆயில் இருக்கு. ஆயில் இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா பவரும் மணியும் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா ஆயில் பவருக்கும் மணிக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால தான் சில கண்ட்ரிஸ் அந்த இடத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஜியோ பொலிட்டிக்ஸில் முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்றாவது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அதாவது ஒரு கண்ட்ரி கடலுக்கு பக்கத்தில் இருக்குதா, அங்கே ட்ரேட் ஈஸியாக இருக்கா, இது எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ரிசோர்சஸ், ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ள ஆயில் இருக்கா, கேஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, இப்படி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி பவர், ஸோ ஆர்மி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி கூட பார்ப்பாங்க. இந்த 3 விஷயமும் தான் ஜியோ பொலிட்டிக்ஸில் ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த 3ம் சேர்ந்தா தான் ஒரு நாட்டோட ரியல் ஸ்ட்ரென்த்தே டிசைட் ஆகுது. இப்போ கரண்டான ஜியோ பொலிட்டிக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிகப்பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் பவரை கம்பீட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ யூஎஸ்ஏ வர்சஸ் சைனா, இங்க அதிகமான பதட்டம் நிலவிக்கிட்டே இருக்குது. எதுக்காகனா டெக்னாலஜி, எக்கனமி, குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இதோட போட்டியா தான் இவங்க 2 பேருக்கும் இடையில பதட்டம் நிலவுது. அண்ட் ரஷ்யாவோட கன்ஃப்ளிக்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதுக்குள்ள லேண்ட் கண்ட்ரோல், பொலிட்டிக்கல் பவர், இதனால தான் இந்த கன்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அண்ட் மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய டென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில், ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் இதனால தான் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இது ஒரு ரெண்டமான நியூஸாக இருக்காது. இதெல்லாம் ஒரு பக்காவாக பிளான் பண்ணப்பட்ட பவர் கேமாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு சிம்பிளான கொஷன் என்னன்னா, ஏன் நாடுகள் இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் வேணும், கண்ட்ரோல் வேணும், அண்ட் ரிசோர்ஸ் வேணும். இது 3 ரீசன்னாலே தான் ஒரு நாடு இன்னொரு நாடோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ யாருக்கிட்ட கண்ட்ரோல் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் உலகத்தில் இன்ஃப்ளூயன்ஸையும் அதிகமாக காட்ட முடியும். ஸோ இது தான் ஜியோ பொலிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதால் நம்ம லைஃபுக்கு என்ன கனெக்ஷன்? இதால் ஒரு கனெக்ஷனுமே இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ இதால் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது நம்ம லைஃபுக்குமே. நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ், அதாவது பெட்ரோலோட ப்ரைஸ், ஃபுட் ப்ரைஸ், ஜாப், இது எல்லாமே இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் மேலே தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்ஸோட எஃபெக்டால தான் பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுது, ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஜாப்ஸ் கூட சில டைமில் இம்பேக்ட் ஆகுது. அதே சமயம் நீங்கள் வேர்ல்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் எல்லாம் சைஸ் வைஸாக ரொம்பவுமே சின்னதாக இருக்கும். பட் அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸில் இருந்துச்சுன்னா உலக பொலிட்டிக்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற நாடுகளாக மாறுது. உதாரணமாக ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலுமே அந்த கண்ட்ரிக்குள்ளே இந்த சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஜியோ பொலிட்டிக்ஸில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கண்ட்ரியாக மாறும். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ரூட்ஸ் அண்ட் ட்ரேட் பாத்ஸ், இதெல்லாம் ஒரு நாடுகிட்ட இருந்துச்சுன்னா அந்த கடல் வழியே வர பொருட்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இருக்கும். அண்ட் நேச்சுரலான ரிசோர்சஸ், அவங்ககிட்ட முக்கியமான வளங்கள் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரிக்கு குளோபல் இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அதிகமாகும். அண்ட் பார்டர் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பவர்ஃபுல்லான நாடுகள் அந்த சுதந்திர எல்லையை பாதுகாக்க ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்ட்டை காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா அங்கே அவங்க மிலிட்டரி பேஸை உருவாக்குவாங்க. ஸோ இது உலகளாவிய ரீதியில் இன்ஃப்ளூயன்ஸாக அதிகமாக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன கண்ட்ரிஸாக இருந்தாலுமே ஹிஸ்டாரிக்கல் ஒரு கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலுமே அந்த இடங்களும் கூட ஜியோ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதனாலே சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட உலகத்தோட மேப்பில் மேஜரான ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த உலகத்தில் நடக்கிறது ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு செஸ் கேம்னு சொல்லலாம். கண்ட்ரிஸ் எல்லாம் பிளேயர்ஸ்னா பவர் தான் மெயின் கோலாக இருக்குது. ஸோ இது தான் ஜியோ பொலிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.